ஹே ஸ்டே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெவில்ஸ் டார்லிங். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் நீங்கள் மெய் மறந்து அப்படியே ரோட்டில் செத்துடலாம், இதுக்கு மேலே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அழுதுட்டு அப்படியே நடந்து வந்திருப்பீங்க. அப்போ லாரி ஆப்போசிட்டில் ரொம்ப ஸ்பீடாக வர அப்படியே நீங்கள் நடுவில் போயிட்டுருக்க அது இடிக்கிற மாதிரி கிட்ட வரும்போது டக்குன்னு ஒரு கை உங்களை பிடிச்சி இழுக்க நீங்கள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு செத்துடலான்னு நின்றுட்டுருக்க. திடீர்னு இழுத்து காப்பாற்றிட்டாங்களேன்னு உங்களுக்கு சாக விடலைங்கிற அழுக தான் அதிகமாக வருது. நீங்கள் யார் காப்பாற்றினா அதெல்லாம் பார்க்கல, அப்படியே மூஞ்ச மூடிட்டு குலுங்கி அழுக்கிறீங்க. ஹே, உனக்கு என்ன பைத்தியமாமா இப்படி நடுரோட்டில் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ தான் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்படி கண்ணை தொடச்சிட்டு, நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன், என்னை ஏன் காப்பாற்றுனீங்க? அப்போது நீ தெரியாமல் ஒன்றும் அல்ல, தெரிஞ்சே சாகணும்னு நினச்சிருக்க. ஆமாம் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குற ரோட்டில் எல்லோரும் பார்க்கும். நான் சிக்னலில் நின்றுட்டுருக்கும் போது கார்லேருந்து அப்படியே உன்னை பார்த்தேன், நீ பாட்டுக்கு நடந்து வரியேன்னு கையை பிடிச்சிருத்தேன், இப்போ தான் நான் தெரியுது. சரி வா நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே உட்காந்து பேசலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன அப்பா மாதிரி நினச்சிக்கோமா அப்படிங்கிறாரு. அப்பான்னு சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே பார்க்குறீங்க. அவரையே இது வரைக்கும் யாரை நம்பி போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அப்பான்னு சொல்லும் போது தான் ஒரு கண்ணை பார்க்குறீங்க, அதில் போய் தெரியல. அவரும் உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. உள்ளவாமா அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு மண்டையாட்டிட்டு இப்போ அவர் பின்னாடி போகிறீங்க. அவர் போய் அங்கே ஒரு டேபிளில் சேரை எடுத்து உட்காரு அப்படிங்கிறாரு. உட்காந்ததும் இப்போ சொல்லு, உன் பேர் என்ன? என் பேர் ஹீரா. அம்மா பேர்? நீங்கள் அவங்க அம்மா பேர் சொல்கிறீங்க. அவர் உங்களே அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் அலறீங்க, தேம்பி அலறீங்க. சரிம்மா புரியுது, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். நீ சின்ன பொண்ணாக இருக்க, ஏதோ லைஃப்பில் கஷ்டம் போல், அதான் அலற. என்னென்னு முழுசாக சொல்லு அப்படின்னு கேட்க இப்போ தான் உங்களோட கஷ்டம் ஃபுல்லாக சொல்கிறீங்க. பிறந்ததுலேருந்து அண்ணன் ஒதுக்கி வச்சது, அம்மா இறந்து போனதுன்னு இப்போ நீங்கள் படுற கஷ்டம் வரைக்கும் சொல்லி அம்மா அப்படின்னு சொல்லி முடிக்கலை. அவரோ ஷூ டேமிட், இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கி கூட எப்படிம்மா இருக்கிறீங்க? சரி, நீ இதை பற்றி உன் சித்தி உன் அக்கா கிட்ட சொல்லலையா? அவங்க கிட்டேயும் சொன்னேன் ஸ்டார்டிங்கில், ஆனால் அவங்க என்னதான் தப்பான பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப நல்லவர், அவர் அப்படிலாம் கிடையாது, நீ தான் அவரை மாய்க்கிட்ட, இதை யார்கிட்டையாவது சொல்லிகிட்டு இருந்தா உன்னை நடத்த கெட்டவன்னு ஊரில் சொல்லிடுவேன்னு சொல்கிறாங்க. அதனால் என்னால் இதை யார்கிட்டையும் சொல்ல முடியல. அந்த ஆளுக்கு இதுவே இதாக போச்சு, அதான் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு போகிறதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு அலறீங்க. சரி புரியுதுமா, அழாத அப்படின்ட்டு அவர் தண்ணி எடுத்து குடிக்க அதையே நீங்கள் அப்படியே கடன்னு குடிக்கிறீங்க. உங்கள் பசி அவருக்கு புரியுது. அவர் உங்கள்கிட்ட கேட்காமையே ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ண நீங்கள் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. ஃபுட்டெல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க. அழாதம்மா, கண்ணத்தோட போ, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடு அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல தான் நினைக்கிறீங்க. பட் சாப்பாடை பார்த்ததும் 2 நாளாக நீங்கள் சாப்பிட கூட இல்லை சரியா. சாப்பிடும் போதில் இருந்தால் உங்களை தண்டச்சோறுனா திட்டுவாங்க. நீங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு வேளை சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டீங்க, அவ்வளோ கஷ்டம். ஸோ நீங்கள் சாப்பாடை பார்த்ததும் வேணான்னு சொல்ல மனசு வரல, டக்குன்னு போய் கை கழிட்டு அப்படியே 10 நாள் சாப்பிடாதவங்க எப்படி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி கடன்னு சாப்பிட்றீங்க. ஒரு நிமிஷம் அவர் அப்படியே உங்களை பேன் பார்த்துட்டுருக்காரு. பாவம், இந்த பொண்ணுக்கு எவ்வளோ பசி, அதை விட கஷ்டம். கொடுமையிலும் கொடுமை, இளமையில் வறுமை, அதை விட கொடுமை பாலியல் தொல்லை அப்படின்னு அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை நிமிர்ந்து கூட பார்க்கல, அம்புட்டு பசி, அதுலேயும் ஃபுட்டெல்லாம் டேஸ்ட்டாக இருக்க, அப்படி இருக்க உங்களுக்கு தேவாமிர்தமாக தெரியுது. பசியில் உள்ளவனுக்கு பழைய சோறு கொடுத்தாலே சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு விதவிதமாக ஒரு ஆர்டர் பண்ண நீங்களோ அப்படியே ஃபுல் கட்டிட்டு அப்பாடான் இருக்கு, கண்ணால் இப்போ தான் பிரகாசமாக தெரிகிற மாதிரி இருக்கு. ஹேண்ட் வாஷ் மட்டும் வந்து உட்காருங்க. உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. நஞ்சு போன ஒரு ட்ரெஸ்ஸு தான், அப்படியே ஏதோ உடம்பு மறைக்கணும்னு ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்லா சாப்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறீங்க. ஓ அட்ரஸ் அது அப்படின்னு நீங்கள் பயப்படாதம்மா, உனக்கு நல்லது பண்ணாதான் கேட்குறேன். அவர் சொன்னதும் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா? அட்ரஸ் சொல்கிறீங்க. சரி, நான் ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வரேன், வெயிட் பண்ணு அப்படின்ட்டு வந்ததான் லீக்கு கால் பண்ணி பேசியிருப்பார். ஸோ அடுத்த நிமிஷம் அப்படியே உங்கள் முன்னாடி வந்து உட்காந்து, சரி இப்போ உன் பிரச்சனைக்கெல்லாம் நான் ஒரு சொல்யூஷன் சொன்னால் கேட்பியா அப்படிங்கிறாரு. எனக்கு அந்த நரகத்துலேருந்து தப்பிக்கணும்,
அதுக்கு வழி சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்டிலே கூட வேலை போட்டு கொடுத்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கும் மனசு ரணமாக இருக்குது. அவங்கள கூட்டிகிட்டு போய் வச்சுக்கலாம் தான். ஆனால் பொண்ணு மாதிரி இருக்கிற பொண்ணை கூட வச்சு ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களோங்கிற பயம். அவர் கல்யாணமே ஆகாமல் இருக்கிறவர். கல்யாணம் ஆன பொண்ணாக இருந்தால் கூட குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போய் குழந்தைன்னு கூட்டிகிட்டு போய் எங்கேயாச்சும் வைக்கலாம். இப்படி இருக்க பொண்ணை எங்கே கொண்டு போய் வைக்கிறது? சரி வேலைக்கு எங்கேயா சேர்த்து விடலானாலும் மாமானால தொந்தரவு வருமோ அப்படின்னு ஒரு இது. அண்ணன் கிட்ட பேசலான்னா அவன் ஒரு பிடிவாதக்காரன். அவனை நம்பி இப்படிலாம் யோசிச்சு வருதான். வேறு வழி இல்லாமல் லீ தான் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு தோணுது. அதே சமயம் அவனும் அதுக்கு மேலே சரியான முசுடு. அதையும் தாண்டி ப்ளே பாய் வேறு. அவனை சரி பண்ண உங்களால் தான் முடியும். இவ்வளோ அமைதியாக இருக்கிற பொண்ணால தான் அவனை சரி கட்ட முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ அதனால தான் இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டேன். இப்போ அவங்க முன்னாடி அப்படியே அவர் கேட்க, எனக்கு என்ன நல்லது பண்ண போகிறீங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அவரோ. எனக்கு ஒரு வழி தெரியுது, அதை சொன்னால் நீ கேட்பியா? என்னன்னு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் செய்கிறேன் அப்படிங்கிறீங்க. என் பையனை கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நிமிஷம் உங்களுக்கு தலையே சுற்றுது. என்னது அப்படின்னு பார்க்குறீங்க. ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாருங்கிறதுக்காக அவர் பையனெலாம் கட்டிக்க முடியுமா என்ன? திடீர்னு அவர் கேட்கதும் அதுக்கு மேலே உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இவரும் நல்லவர் இல்லையோ, நம்மளை இப்படிலாம் பேசி எதுவும் பண்ணிடுவாரோன்னு பயம் வருது. நீங்கள் முழிக்கிற மொழியிலே அவருக்கு அது புரியுது. ஐயோ நீ என்னை தப்பாலாம் நினைக்க வேணாமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க. கிட்ட பேசினது வந்து உனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு தெரியுது. உன்னை நான் சும்மா கூட்டிகிட்டு போயிடுச்சிட்டா கண்டிப்பாக உன் மாமா பிரச்சனை பண்ணுவான். அதுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி என் வீட்டு மருமகளை வந்துட்டா யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுல்ல. நீ பயப்படாதம்மா, உன்னை அப்படி ஒன்றும் நான் கடத்திட்டு போய் எதுவும் பண்ணிட மாட்டேன். உன் மாமா அளவுக்கு நான் அயோக்கியெல்லாம் இல்லைம்மா. ஏதோ உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ நல்ல பொண்ணு. என் பையனுக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும். அதாவது என் பையனா என் பையன் இல்லை, என்னோட தங்கச்சி பையன். இங்கே பார், இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை எடுத்து அப்படியே காட்டுறாரு. ஒரு ஃபோனில் இருக்க ஃபோட்டோ காட்ட ஒரு நிமிஷம் இல்லையோ பார்த்து நீங்கள் அவன் அழகில் அசந்து போயிடுறீங்க. இவ்வளோ அழகாக இருக்கிறவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் எப்படி பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. அப்படியே ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்குது. நீங்கள் அவன் ஃபோட்டோவை பார்த்துருக்க. இவனை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பேன், எனக்கு தெரிலம்மா. இவன் தான் லீ குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒன்லி ஒன் சிஇஓ. இவனுக்குன்னு நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய சொத்தும் இருக்குமா. இவன் பேர் லீ அப்படின்னு அவன் அப்படியே பார்க்குறாரு. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டுக்கா உங்கள் கண்ணு ஃபுல்லாக அவன் ஃபோட்டோவை அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அதுலேயும் அப்படியே நீங்கள் லைட்டாக அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறது அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு. பார்த்தோன்னே அவனை பிடிச்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவனை பார்த்ததும் பிடிச்சிருக்கு. அதையும் தாண்டி லவ் கல்யாணம் அப்படிலாம் யோசிக்கல. ஆனால் ஒரு பாதுகாப்பு உணர்வு, இவன் நம்ம கூட இருந்தால் நமக்கு எதுவும் ஆகாது, நம்ம இந்த நரகத்துலேருந்து தப்பிச்சிடலாம், நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு வழி கிடச்சிருச்சு அப்படிலாம் நீங்கள் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கொஞ்சம் இப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, எப்படியோ விடிவு காலம் கிடச்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவர் மனசுக்குள்ளே ஆனாலும் ஒரு ப்ளே பாய் அதை இந்த பொண்ணுக்கிட்ட மறைக்கிறமே அப்படின்னு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. சரி பரவாயில்ல, 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது அது பெரிய விஷயமா தெரியாது. எப்படியும் இந்த பொண்ணு அவனை மாற்றிடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிலாம் அவர் நினச்சிக்கிட்டு சரிம்மா அப்போது அப்படின்னு பார்க்க இந்தாங்க ஃபோன் அப்படின்னு இப்போ தான் சுயநினைவு வந்து அப்படியே ஃபோனை கொடுக்குறீங்க. அவரை சிரிச்சிட்டு சரி எனக்கு புரியுது, நான் வந்து உன் வீட்டில் பேசுகிறேன், சீக்கிரமாக பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணுவோம். கல்யாணம் பண்ணி நீ அங்கே வந்தால் தான் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும், அவங்களாலையும் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க முடியாது, சரியா? அப்புறம் நாளைக்கு இதே நேரத்துக்கு நீங்கள் வந்துடு, நான் அவனை வர சொல்கிறேன். நீ அவனும் பேசியே ஒரு முடிவுக்கு வாங்க. உனக்கு அவனை பிடிச்சிருந்தாலும் சரி, அவனுக்கு அவனை பிடிக்கணும்ல, அதே மாதிரி 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி பேச நான் அவங்க வீட்டுக்கு வரேன். சரி அப்படிங்கிறீங்க. சரி வாமா, நானே உன்னை ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. ஐயோ அதெல்லாம் வேணாம். இல்லை நீங்கள் இங்கேருந்து எப்படி, நான் நடந்தே போய்க்குவேன். சரி அங்கே வேறு அவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்கங்கிற, இப்போ இவ்வளோ லேட்டாக பண்ணால் அதுக்கு ஏதாவது திட்டுவாங்க தான், அடிப்பாங்க தான். பரவாயில்ல, கொஞ்சம் நாளைக்கு தானே. சரி அவருக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்க, கல்யாணம் பண்ணி எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சா போதும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. சரிம்மா, உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நீயும் அவனும் நல்லா வாழ்வீங்க அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்க. சார் அப்படிங்கிறீங்க. சாரா அப்பான்னு சொல்லுமா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா சொல்கிறேன், இப்போ வேணாம். சரி வாமா, அவனை நான் ட்ராப் பண்ணுறேன் மறுபடியும் கூப்பிட்றாரு. ஐயோ வேணாம், அவங்க அவ்வளோதான், இதையே வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க, தேவையில்லாத உங்களுக்கு தான் சங்கடம். நீ சொல்கிறதும் சரி, சரி இந்த கல்யாணம் முடிகிற வரையும் நானும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ ஏன் கூப்பிட்ட அப்படிங்க. அது உங்கள் ஃபோன் நம்பர். ஓ பாரு அதான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு அவரோ டிரைவர்கிட்ட ஒரு பென் வாங்கி நோட்டில் அவர் நம்பரை அவங்களுக்கு எழுதி கொடுக்குறாரு. சரிம்மா, நாளைக்கு மறந்துடாமல் ஈவினிங் 4 o'clock இங்கே வந்துடு.
என் பையனையும் வர சொல்கிறேன், அவனை பேசிவிட்டு 2 பேரும் ஒரு முடிவுக்கு வாங்க. சரி சரிம்மா, நிம்மதியாக சந்தோஷமாக இரு, கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலும் விடியல் வரும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, நீங்களும் அப்படியே அப்பாடா நிம்மதியாக இருக்கீங்க. அப்படியே வீட்டுக்கு வரா, எப்பவும் போல தான், எவ்வளோ நேரம் மார்க்கெட் போகிறேன்னு எங்கடி ஊர் சுற்ற போனேன், எவனை பார்க்க போனேன் அப்படின்னு கண்ட மணிக்கு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. இல்லைக்கா, அது பணத்தை தொலைச்சிட்டேன், அதான் ரொம்ப நேரம் ஆச்சு, அதை தேடி எடுத்துகிட்டு வரேன். ஓ, பணத்தை தொலைச்சிட்டு எவன் கொடுத்தான், அப்புறம் எப்படி வாங்கினேன் அப்படி இப்படின்னு கண்டபடி திட்டுறாங்க. இல்லை, நான் தான் தெரியாமல் கீழே போட்டேன், அப்புறம் தேடி எடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு ஒரு வழியாக சமாளிச்சிட்டிங்க. அவங்களும் திட்டிகிட்டே சரின்னு விட்டுறாங்க. அப்புறம் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து படுக்கும்போது அவங்களுக்கு லியோட ஞாபகம் வருது. அப்படியே படுத்துட்டு அப்படியே நிலாவை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு லீ ஹீரா ஹீரா லீ அப்படின்னு உங்கள் பேரையும் அவன் பேரையும் மாற்றி மாற்றி சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுது. பேரே ரொம்ப அழகாக இருக்குது, ஆளும் அழகாக தான் இருக்கார். அவர் அழகுக்கு நான் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. எனக்கு அவர் பொருத்தமாக இருப்பாரா? ஆனால் கண்டிப்பாக அவரை நான் நல்லா பார்த்துக்குவேன். நீ என்ன அவரை பார்த்துக்கிறது, அவர் ஒன்றை பார்த்துக்குவார் அப்படின்னு உங்கள் மனசாட்சியே சொல்ல அப்படி சிரிச்சுட்டு, ஆமாம் ஆமாம், இந்த அனாதையை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு தான் கடவுள் அனுப்பினவர் அவர். என்னை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்குவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. எனக்கு என் வாழ்க்கையில் என் புருஷனா அது அவர் மட்டும்தான் அப்படின்னு. இதை லவ்னு சொல்ல முடியாது, அவனை பார்த்ததும் பிடிச்சிருச்சு, அவன் மட்டும்தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு இது வரைக்கும் வெளி உலகமே பார்க்காம அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தவங்களுக்கு, உங்கள் மாமா மாதிரி ஒரு கேவலமான முகத்தை பார்த்து வளர்ந்தவங்களுக்கு இப்போ திடீர்னு ஒருத்தன் அப்படி பார்க்க தெய்வதை மாதிரி தெரிஞ்சால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஃபீலில் அப்படியே ரெக்க கட்டி பறக்குது மனசு. இன்னும் கொஞ்ச நாள் இந்த நரகத்துலேருந்து எனக்கு விடுதலை, நிம்மதியாக அவரோட சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படிலாம் நினச்சிட்டு அப்படியே ஹாப்பியில் இருக்கீங்க. நாளைக்கு என்ன சொல்லுவார், ஓகே சொல்லிடுவாரா, சீக்கிரமே கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு பல பல கனவுல இருக்கிற உங்களுக்கு கதவை லாக் பண்ண மறந்தது இப்போ தான் ஞாபகம் வருது. கதவை திறக்கிற சத்தம் கேட்டு பயந்துடுறீங்க. ஐயோ, இதை எப்படி மறந்தேன், நான் எப்படி இப்படி படுத்துருந்தேன், எப்பவும் இப்படி படுக்க மாட்டேனே, மறந்துட்டேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்து சத்தம் இல்லாமல் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் இப்போ இந்த லாக் போடலான்னு பார்த்தா இப்போ லாக்கே அங்கே உடச்சிருக்கு. ஐயோ அப்படின்னு இப்போ தான் பயம் வருது. நீங்கள் லீயை பற்றி நினச்சிக்கிட்டு அப்படியே வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்ததில்ல, இந்த லாக்கை கவனிக்காமல் இருப்பீங்க. எப்போவுமே நைட்டில் வந்து இங்கே லாக் போட்டுக்கிறீங்கன்னு உங்கள் மாமா பகலானா அந்த லாக்கை கழட்டி வைக்கிறது வேலை, நீங்கள் நைட்டானா அவர் வர்றதுக்குள்ளே அந்த லாக்கை சரி பண்ணி வச்சுருவீங்க. இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் அப்படியே வந்துட்டு அவங்க லவ்வில் இருந்ததுனால இதை கவனிக்காம மாட்டீங்க. லாக்கு வேறு ஆக மாட்டேங்குது, அது போடவும் முடியல, கலண்டுருக்கு, உங்களுக்கு அழுகியாக வருது. போச்சு, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க போகிறேன்னு நினச்சேன், ஆனால் இந்த மிருகத்தை மாட்டி இன்னைக்கு நான் முடிஞ்சேன் அவ்வளோதான் அப்படின்னு அழுகியாக வருது. இல்லை இல்லை, இந்த நேரத்தில் எப்படி நீ பயந்து அழக்கூடாது, அவனை எதிர்க்கணும், அவனை எதிர்த்து போராடணும் அப்படின்னு நினச்சிட்டு கதவை அப்படியே நல்லா இறுக்கி சாத்தின மாதிரி நின்றுட்டுருக்க. அவனும் வந்து டமான்னு ஒரு உதை தான், அவன் ஃபோர்ஸுக்கு உங்களால் ரொம்ப நேரம் கதவை அப்படியே பிடிச்சி நிற்க முடியல. ஸோ அப்படியே டம்முன்னு கீழே விழுகிறீங்க. என்னடி என்கிட்டேருந்து தப்பிச்சலான்னு நினச்சா, இன்னைக்கு உன்னை முடிக்க விட மாட்டேன்டி, எத்தனை வருஷமாக ஏங்கிட்டு இருக்க அப்படின்னு உங்கள் முடிவை பிடிச்சி அப்படியே பாத்ரூம் வந்து தரன்னு இழுத்துட்டு வரோம். நீங்கள் எங்கே கத்திடுவீங்களோன்னு உங்கள் வாயை அப்படியே பொத்தி இழுத்துட்டு வர அப்படின்னு நீங்கள் அப்படியே திணறிக்கிட்டு அப்படியே உங்கள் நகத்தால் அவனை கீறி விடுறீங்க. என்னையே அப்படின்னு கண்ணத்தில் ஓங்கி ஒரு அரை விடுறான். அப்படியே சொலண்டு கீழே விழுறீங்க. என்னடி இன்னைக்கு என்கிட்டேருந்து தப்பிச்சலான்னு நினச்சா முடியாது, எல்லாத்தையும் பிளான் பண்ணி தாண்டி வந்திருக்கேன், இன்றைக்கி ஒரு நாள் என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது, எத்தனை வருஷமாக உனக்காக காத்துட்ருக்கேன், என்கிட்டேருந்து எஸ்கேப்பே ஆகிட்ருக்கேன் நீ அப்படின்ட்டு அப்படியே அவங்க வாயும் கையையும் கட்டுறான். நீங்கள் அவன்கிட்டருந்து தள்ளி போராடுறீங்க தள்ளுறதுக்கு அவனை, ஆனால் உங்களால் முடியல. அப்படியே கையையும் வாயும் கட்டிட்டான். நீங்கள் அவனை போட்டு அடிக்க ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் முடியல. அவனும் இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தமானவ, உன்னை எவன் காப்பாற்றுவான், இங்கே வந்து பார்க்கலாண்டி அப்படின்ட்டு அப்படியே மேலே விழுகிறான். உங்களுக்கோ அழுக தாங்கலை, அதை விட அருகருப்பாக இருக்குது. மேலே வந்து விழுந்ததும் அப்படியே உங்களுக்கு நெருப்பில் இருக்க மாதிரி இருக்குது. அவனை தள்ள போராடுறீங்க, அவங்க மேலே அவன் வந்துட்டு உங்களை ஒரு இடமா டச் பண்ண உங்களுக்கு அப்படியே அருகருப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மூச்சை ஒன்று திரட்டி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எனர்ஜியெல்லாம் ஒன்றாக்கி அவனை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு எழுந்து அப்படியே அவனோட மெயின் பார்ட்டில் ஒரு உதை தான். அவனும் அப்படின்ட்டு அப்படியே கீழே விழுக. இப்போ நீங்கள் நல்லா மறுபடியும் அந்த இடத்துலையே 4-5 உதைய விடுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு அவ்வளோ ஆத்திரம், இத்தனை நாள் அடக்கி வச்சு இந்த வெறி அப்படியே ஏண்டா
உன்னை உனக்கு கிள்ளிக்கிறியா சாப்பிடா அப்படின்னு நல்லா போட்டு உதைக்கா அவனால் கத்தவும் இல்லை. ரொம்ப கத்தி அப்புறம் அவன் பொண்டாட்டிலாம் வந்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிருமேன்ட்டு வாயை மட்டும் இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்படி அப்படின்னு அவங்கள தள்ளி விட்டுட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு வலி தாங்காமல் அப்படியே நண்டி நொண்டி போகிறான். நீங்கள் அவன் போனதும் அப்படியே கதவை சாத்திட்டு அப்படியே அந்த கதவில் சாஞ்சு உட்காந்து அப்படியே கட்டியிருக்க கை கட்டை இழுக்க அது துணியில் லைட்டாக தான் கட்டியிருப்பா, அதனால டக்குன்னு அவுந்து வந்துருச்சு. அடுத்தது வாயில் கட்டியிருக்கதையும் அவுத்துட்டு அப்படியே கதறி அலறிங்க. அவ்வளோ பெயினாக இருக்குது உங்களுக்கு. நினைக்க பயமாக இருக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. இன்றைக்கி அப்படியே சமாளிச்சுட்டேன். ஆனால் தினம் என்னால் எப்படி இவர்கிட்ட தப்பிக்க முடியும்? எனக்கு விடிவு காலமே இல்லையா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிறவி? இறைவா, நான் இப்படி கஷ்டப்பட தான் பிறந்தேனா? இதுக்கு எதுக்கு என்னை படைக்கணும்? ஏம்மா இந்த உலகத்தில் என்னை இப்படி தனியாக அல்லாட விட்டுட்டு போனேன். இதுக்கு நீ எனக்கு அறுவலையே அழைச்சிருக்கலாம். நான் ஏன் பிறந்து இப்படி துன்பப்படணும்? யாருக்குமே பிடிக்காமல் ஒரு உயிராக வளர்ந்து என்னை யாருமே பாதுகாக்க ஆள் இல்லாமல் இப்படி நான் தினம் சித்திரவதை அனுபவிக்கணும். இந்த மாதிரி ஒரு மிருகத்திட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கணும். எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலமை அப்படின்னு அப்படி அலறிங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இந்த நைட்டு ஃபுல்லாக திரும்ப இங்கே வந்துடுவானுங்கிற பயத்துலேயே உங்களுக்கு போகுது. மார்னிங் எழுந்து கூட அதே பயத்தில் தான் இருக்கீங்க. என்ன தான் மனசுக்குள்ளே இல்லையே மேரேஜ் பண்ணிட்டு இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு இருந்தாலும் அது எப்போ நடக்குமோ அது வரைக்கும் அப்படின்னு பயமும் இருக்குது. அதை விட இப்போ நைட்டு இங்கே பண்ணதற்கெல்லாம் இப்போ காலையில் எப்படியும் ஏதாவது செய்வான், என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் அதிகமாக இருக்குது. அப்படியே பயந்து தான் ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியுமே உங்கள் அக்காவை பற்றி. உங்களை சுத்தமாக நம்ப மாட்டா. அவன் ஏதாவது ஏற்றி விட்டா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆடுவா. முதல்லாம் திட்டிக்கிட்டு தான் இருந்தா, அப்புறம் அடி உதன்னு இப்போ சூடு வரைக்கும் வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன ஏதுன்னு கேட்காம உங்களை தாண்டி தப்பு அப்படின்னு சொல்லி அப்படியே கம்பியை பழக்க காய்ச்சி கையில் சூடு போட்டிருப்பா. அந்த தழும்பை அப்படி தடவி பார்க்குறீங்க. பயமாக இருக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. நீங்கள் பயந்ததுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அக்காவும் அப்படியே பின்னாடி வந்து நிற்கிறாங்க. உங்களை பார்த்தோன்னே இன்னும் நடுங்குது. பரதேசி நடந்ததை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இல்லாதது பொல்லாந்ததையும் சொல்லி என்ன தப்பாக காட்டணும்னு எதையாவது ஏகத்துக்கு இவள்கிட்ட ஏற்றி விட்டுருப்பான். இவளும் உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமல் என்னை இப்போ அடிக்க போகிறேன் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கீங்க. பட் அவங்களோ எதையுமே கேட்கல. எப்பவும் போல் வந்து சமைச்சிட்டியா அதை பண்ணியான்னு அதிகாரம் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப. உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா. எப்பவும் போல் அவங்க வேலையெல்லாம் முடிச்சு அவங்க பசங்களையும் கிளப்பி ஸ்கூலுக்கெல்லாம் அமுச்சுட்டு அப்படியே நீங்கள் அவங்க அக்கா முன்னாடி வந்து நிற்கா. அவங்களோ சீரியல் பார்த்துட்டு அப்படியே அந்த சீரியலில் அந்த ஹீரோயினியை வேலைக்காரி மாதிரி வீட்டில் படுத்தி எடுக்கிறத பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் முன்னாடி வந்து நின்னது கூட தெரியல. அப்படியே கண்ணை தொடச்சிட்டு எனக்கு ரொம்ப இறக்க மனசு, அதான் சீரியல் பார்த்து கூட அலறம் பார் அப்படிங்கிறாங்க. எதை உனக்கு இறக்க குணமா அப்படின்னு நீங்கள் விசித்திரமாக ஏதோ ஜந்துவை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. காசு வாங்கிட்டு நடிக்கிறாங்க. அவங்க மேலே இருக்குது இறக்கம். ஆனால் இந்த வீட்டில் அதே மாதிரி தானடி நானும் வேலைக்காரியை விட கேவலமாக நடத்துகிறீங்க. ஆனால் என் மேலே உனக்கு இறக்கம் வரல. என்ன மனசு அப்படின்னு நினச்சிட்டு அக்கா என்ன சொல்லு. அது நான் நாளையிலேருந்து சித்தி கூட படுத்துக்கவா அப்படின்னு அப்படி தயங்கி கேட்குறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறா. உங்களுக்கோ என்னத்தை சொல்கிறது? உன் புருஷன் அர்த்தராத்திரியில் வந்து என்கிட்ட அத்துமீறான்னு சொல்ல முடியும். சொன்னால் தான் நம்புவியா? ராட்சசி உயிரை எடுக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு அது நைட்டில் கெட்ட கனவு வருதுக்கா, அதுதான் பயமாக இருக்குது. நீ பாட்டுக்கு போய் அவங்க கூட படுத்துக்கிட்டா இங்கே ஜன்னல் உடஞ்சிருக்கு தெரியும்ல. திருட்டு பையன் அவனாவது வந்து எதாவது திருடிட்டு போயிட்டா. ஆமாம், இங்கே திருடுறதுக்கு அப்படியே இது அரண்மனை பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இல்லைக்கா அது இந்த பாரு வாய மூடு. நானும் மாமா கிட்டே சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த உடஞ்ச ஜன்னலை சரி பண்ணுன்னு அதையும் பண்ண மாட்டேங்கிறாரு. அது வரைக்கும் நீ தான் இந்த வீட்டு காவல், அதனால் அங்கே நீ தான் படுத்துக்கணும் அப்படிங்கிறா. அப்படி ராட்சசி மனிதாபிமானமே இல்லாமல் பேசுகிறாளே. இத்தனை பெரிய வீட்டுக்கு நான் காவலா? அடி பாவி, வயசு பிள்ளையே காவல் கச்சவன் நீயா தாண்டி இருப்ப. அதுவும் உடச்சவன்கிட்டயே சரி பண்ண சொன்னால் அந்த ஜன்னலை உடச்சி திருட்டு பைய மாதிரி எறும்புக்களை வர்றதே உன் புருஷன் தாண்டி. அப்புறம் எப்படி அவன் சரி பண்ணுவான்? இல்லை என் தலையெழுத்து. சரி இருக்கிற வரைக்கும் நம்ம தான் பார்த்து 10 வருஷம் நடந்துக்கணும் அப்படின்ட்டு இதுக்கு மேலே அவள்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்லன்ட்டு அடுத்து அங்கே நிறைய வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் அப்படியே பார்க்குறீங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அக்கடான்னு உட்காரும் போது தான் ஐயோ மணி 4 ஆயிடுச்சா அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு ஞாபகமே வருது. ஐயோ
சரி உடனே போய் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு அப்படியே கடகடன் போய் உங்கள்கிட்டயே ஒரு 4-5 ட்ரெஸ் தான் இருக்குது, அதுலேயும் தேடி பிடிச்சி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதை மாட்டிக்கிட்டு வரீங்க. மெதுவாக எட்டி பார்க்குறீங்க, உங்கள் அக்கா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. அப்பாடா, எங்கே இங்கே ஒரு பரதேசி இருப்பானே அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் மாமா வீட்டில் இல்லை, சனியை எங்கேயோ தொலைஞ்சிருச்சு நிம்மதி அப்படின்ட்டு நீங்கள் கடைக்கு போகும்போதெல்லாம் மிச்சம் பிடிச்சி வச்ச காசை எடுத்துக்கிட்டு சரி இப்போ போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து நீங்கள் அவனை பார்க்க கிளம்புன. இங்கே லியோ அப்படியே குளிச்சுட்டு அவனோட 6 பேக் தெரிய வெளியே வந்து நிற்கிறான். அவனோட ஸ்பேர் பாடியை பார்த்து அவன் கூட இருக்கிறவளோ ஆன்னு வாய் பழந்துட்டுருக்கா. அவனும் அவளோட அரகுற ட்ரெஸ்ஸு அவள் கண்ணு மயக்கிற மாதிரி பார்க்குறது அதெல்லாம் அவன் கவனிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து அவன் ரெடி ஆகிட்டுருக்கா. என்ன இவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இல்லை இப்படியே விட்டால் அந்த பொண்ணை போய் சந்திச்சு அவளுக்கு எது அழகாக இருந்தால் மயங்கி அவ கூட போனாலும் போயிடுவான். இல்லை இன்றைக்கி உங்கள் மீட்டிங் எப்படியாவது கேன்சல் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு தான் அவளும் என்னென்னமோ குட்டிக்காரனாலாம் அடித்து பார்க்குறா. பட் லியோ அவனுக்காக பிடிச்சா மட்டும்தான் செக்ஸுனால அவ கூட வச்சுக்குவான். மற்றபடி அவன் ஒரு திமிருக்கு அடுத்த பேர் அவன் தாங்கிற மாதிரி ஆள். ஸோ அவனும் அதை கண்டுக்க கூட இல்லை, அவன் பாட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கான். என்ன பேபி, நான் இங்கே ஒருத்தி நிற்கிறேன், உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். என்ன மறந்துட்டிங்களா? அவளுக்கு நல்லாவே தெரியும், மாமா சொன்னால் அவன் எதையும் தட்ட மாட்டான். அதுவும் அவங்க மாமா ஒரு பொண்ணு பார்த்துருக்காருன்னா அவனுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக நமக்கு இவனோட இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு பயம் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோ எப்படியாவது கெடுக்குன்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ட்டு அவன் கிளம்பிட்டுருக்க. சரி கூடையே போய் ஏதாவது குட்டிச்ச தமிழை பார்க்க வேண்டியதான் அப்படின்ட்டு நான் தான் அப்போவே சொன்னேனே நானும் உங்களோட வரேன்னு. ஓ சொன்னல, ஐ ஃபார்காட் தட். சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5 minutes அதுக்குள்ளே கிளம்பு அப்படின்ட்டு அவனும் அப்படியே அங்கே பெட்டில் உட்காந்து ஃபோன் நோண்ட ஆரம்பிக்கிறான். 5 நிமிஷம் தான் அவன் கொடுத்த டைம். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே அவள் கிளம்பணும், இல்லைனா விட்டுட்டு போயிடுவான். அது அவளுக்கும் நல்லா தெரியும். அட பாவி 5 நிமிஷமா, அதுக்குள்ளே பிற கிளம்புறது, சரி கிளம்பி தொலைக்கிறேன் அப்படின்னு கடைன்னு அவன் சொன்னால் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 3 நிமிஷத்துலேயே ரெடியாகி வந்து பேபி போகலாம் அப்படின்ட்டு வந்து நிற்கிறா. அவங்க 2 பேரும் கிளம்பி வரா. இங்கே நீங்களும் அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டீங்க. என்ன இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு நகத்தை கடிச்சு துப்பிட்டு இருக்கா. மேடம் அப்படின்னு ஒருத்தன் காண்டில் கத்திட்டு இருக்கான். பிகாஸ் இதோட 4வது வாட்டி வந்து நிற்கிறான் அவங்க முன்னாடி ஒரு பேரன். இப்போயாச்சும் ஏதாவது ஆர்டர் பண்ணுவீங்களா? இல்லை அது ஃப்ரெண்டு, இல்லை அவர் இன்னும் வரல அப்படிங்கிறீங்க. அவனும் உங்களை மேலே கீழே பார்க்குறான். அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படி, அது ஒரு பெரிய ஹோட்டல். ஸோ அதனால் அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு இன்னும் 1/2 hour தான் டைம் தருவேன், அதுக்குள்ளே ஏதாவது ஆர்டர் பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறான். அப்படியே உங்களுக்கு அழுகையாக வருது. சே இங்கே மனுஷனுக்கு மதிப்பே இல்லை, நான் போட்டிருக்க துணிக்கு தான் மதிப்பா அப்படின்னு அப்படியே இவரை வேறு இன்னும் காணும், கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஆர்டர் பண்ணோன்னா துரத்திடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டுருக்க. அப்போ சரணா ஒரு கார் வந்து நிற்குது. அதை அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஏதாவது அவராக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே பார்க்க அங்கே வேண்டுதல் பழித்த மாதிரி அவனே தான் இறங்குறான். அப்படியே அவனை பார்த்ததும் ஃபோட்டோவில் பார்த்ததை விட பயங்கரமாக இருக்காரே, அவரையும் பாரு அப்படியே உன்னையும் பாரு அப்படின்னு உங்களையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. சுத்தம் அவருக்கும் நமக்கும் இனி வச்சா கூட எட்டாது. கன்றாவியாக இருக்கிற நான் எங்கே, சூப்பராக இருக்கிற அவர் எங்கே, இப்படியே எந்திரிச்சு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிடலாமா? அவனை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு வாய்ப்பே இல்லை, இது நடக்க வாய்ப்பே இல்லை. அவன் எங்கே நம்ம எங்கே, மலையாட்டம் அவன் மடுவாட்டம் நம்ம, வேலைக்காகாது அப்படின்னு அப்படியே பயந்துட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்போ அவன் உள்ளேயும் வந்துடுறான். வந்து அவனும் எங்கே அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கான். பின்னாடியே வந்து அவனோட ஜால்ராவோ எங்கே அப்படின்னு அவளும் தேடுறா. அப்படியே லீக்கிட்ட ஷி அப்படின்னு அவன் கேட்குறா. அவனும் தெரியலையே அப்படின்னு பார்த்துட்ருக்கான். இங்கே உங்களுக்கோ இங்கே தான் இருக்கா, என்ன இவங்க 2 பேர் நம்மளை தேடிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் முன்னாடியே தான் இருக்கீங்க. பட் அவனும் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சு ஏதோ வேலை பார்க்குற பொண்ணுன்னா அவன் அங்கே எங்கே நம்ம சொன்ன ஆள் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டுருக்கிறான். இங்கே உங்களுக்கு கை காலம் நடுங்குது. அப்படியே அவனும் அப்படியே தேடிட்டுருக்கா. பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. என்ன நம்மளை அவ காக்க வைக்கிறதா அப்படின்ட்டு ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோன் பண்ணிப்பாரு. தெரியாது அப்படிங்கிறான். வாட் அப்படின்னு அவள் டென்ஷன் ஆகுறா. இப்போ நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படிங்க. நான் டென்ஷன் ஆகலை, அவள் பேர் தெரியாது எதை அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஏன்னா எதுவுமே தெரிலங்கிற. தெரிஞ்சுக்க ஆசைப்படல எப்படின்னு சொல்ல போகிறேன், அதுக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு அவன் சொல்ல. இங்கே அவளுக்கு குழுன்னு இருக்கு. இங்கே உங்களுக்கு அவங்க பேசுறதெல்லாம் புரியல. ஆனால் உங்களுக்கு அவன் முன்னாடி போய் நான் தான் அப்படின்னு சொல்லவும் சங்கட்டமாக இருக்குது. ஸோ அப்படியே திருன்னு முழிச்சிட்டே இருக்கீங்க. அவனும் டென்ஷன் ஆகி வேஸ்ட் ஆஃப் டைம், ஏன் அங்கிள் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு அப்படியே திரும்பி நடக்க போக நீங்கள் இதுக்கு மேலே வேணாம் பொறுமையில் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சார் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவனும் டக்குன்னு திரும்ப நீங்கள் ஒரு நிமிஷம் அவன் திரும்பினதுலேயே ஜெக்காகி நிற்க. அவனும்
என்ன டொனேஷன் அப்படின்னு கேட்டால் அவனும் பேக்கெட்டில் பணம் எடுக்க போக நீங்கள் இல்லை இல்லை அப்படிங்கிறீங்க. பின்ன அப்படின்னு பார்க்குறான். அது உங்கள் அங்கிள் சென் சொன்ன பொண்ணு நான் தான் அப்படிங்கிறீங்க திக்கி திணறி. அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்க. பக்கத்தில் இருக்க லூனா தான் ஷாக் ஆகுறா. வாட், இவளை அடிக்கிற மாதிரி உங்களை ஒரு மாதிரி பார்க்குறா. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்க. நீங்கள் அதுக்கு மேலே அதிர்ச்சி இல்லை, என்ன சொல்லுவானோன்னு பயத்தில் அவனை பார்க்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.